என்னாச்சுப்பா நம்மளை சகலதாத்தாவை காணலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தேடிட்டு இருந்தீங்களா. என்னோடய இன்பாக்ஸ் வந்து நிரம்பி வழிஞ்சிச்சு. அவ்வளோ மெசேஜ், என்ன தாத்தா உங்களை காணலை உங்களை கண்டக்ட் பண்ணிக்கலாம் மறிச்சு நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த 1 வீக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ காய்ச்சல் வந்து பெட்லேயே தான் எந்திரிச்சு நடக்கவே இல்லாது, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து துவா பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு துவாவே தெரியாது எனக்கு அல்லன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் ஓரளவு பிரச்சனை இல்லை. யார் யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நோய் இல்லையோ ஒரு கஷ்டத்துலேயே இருக்கும்போது தான் நம்மளுக்கு விளங்கும். ஆனால் உண்மையே என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஏசுவீங்க எனக்கு வந்து கொமெண்டில். ஆனால் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் சுகம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பாசமாக வந்து கேட்டிங்களே, அதுவே போதுங்க எனக்கு. அந்த வகையில் தான் இந்த தம்பியை பார்த்தீங்களா, எத்தனைக்கு தாங்க அவரும் கேட்பார். கேட்டு கேட்டு வெறுத்து போச்சா. அதுக்கப்புறம் பயப்பில்லை, கோச்சிட்டாப்பில். என்ன பண்ணுற, பாவமாக இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டம்னாலும் நம்மளை வந்து கஷ்டம்னு வரக்குள்ள நம்மளை வந்து விசாரித்து பார்த்து சோமரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற உறவுகளுக்காக வேண்டி நம்ம வந்து வரைஞ்சி கொடுக்காம இருச்சோம்மா. அதனால தாங்க பாவம்னு சொல்லி எல்லாருக்கும் வரைஞ்சி கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த வகையில் தான் இந்த தம்பிக்கு இவ்வளோ அழகாக வரைஞ்சி கொடுத்துருச்சேன். இதே போல் உங்களுக்கும் அழகாக வரைஞ்சி தரத்துக்கு நான் வெயிட் பண்ணிச்சு. நான் உங்களுடைய சகோதரி, நீங்களும் கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்கள்.